வெல்கம் பேக் டு அன்பு விலாக். இன்றைக்கி கிச்சனில் சமைக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சமைக்கும்போது கிச்சன்லேயே சுற்றிட்டு இருப்போம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அம்மா சாப்பாடு ரெடியாச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். அப்போ அம்மா சொல்லுவாங்க, காற்று இருந்தால் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு இப்போ நம்ம சமைக்கும் போது தாங்க தெரியுது. சமையல் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சமையலெல்லாம் முடிஞ்சு சாப்பிடும்போது சாப்பாடு ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாத்திரம் கழுவுற நேரம் வந்தால் மட்டும் எல்லாம் மாயமாயிடுவாங்க. கிச்சனில் நின்று சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கிச்சனுக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் எத்தனை வாட்டி நடக்கணும் அப்படின்னு. சில பேருக்கு 4 வார்த்தை நல்லதாக சொன்னால் பணம்லாம் செலவாகாதுங்க. ஆனால் அந்த சில வார்த்தை அவங்க நாள் முழுக்கையும் சந்தோஷமாக வச்சுருக்கோம். நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க? சரியாக தப்பா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்காய் தாங்க பீஸாக கட் பண்ணி அரைக்க போகிறேன். நான் மட்டும் இந்த ஜாரோட மூடியே சரியாக மூடாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனே வேறு லெவல் ஆயிருங்க. தேங்காய் அரைக்கிற சவுண்டில் கூட வந்து யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் தலையை மட்டும் ஆமாங்கிற மாதிரி ஆட்டிடுவேங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த கிச்சனில் நாம் ஒருத்தி தான் சமைச்சோமா இல்லை 10 பேர் சமைச்சாங்களான்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும் கிச்சன். வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் இன்னொரு வேலை நம்மளை தேடி வரும். ஆடி 18 அப்படிங்கிறதுக்காக நேற்றே பணியாரத்துக்கு ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேங்க. காலையில் ஞாபகமே இல்லைங்க. அப்புறம் சமைக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்தது. ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து மாவு எடுத்துகிட்டு வந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை அதை மட்டும் மறந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவை என்னை பார்த்து சிரிச்சிருக்கும். எல்லா வீட்லேயும் உள்ள அம்மாங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பவர் என்ன தெரியுங்களா? யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லாமலே தெரிஞ்சுக்கிற பவர் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.